பேரறிஞர் அண்ணாவை வாசிப்பு இயக்கமாக மீட்டெடுக்க ஆழி பதிப்பகத்தின் முன்னெடுப்பில் லட்சிய அண்ணா லட்சம் அண்ணா என்கின்ற முழக்கத்தோடு பேரறிஞர் அண்ணாவின் 32 நூல்கள் இப்போது திருவண்ணாமலை புத்தக கண்காட்சியில் காந்திநகர் பைபாஸ் சாலையில் உள்ள மைதானத்தில் மார்ச் 7 முதல் 16 வரை அரங்கு எண் 38. மதுரை மாவட்டம் அழகர் கோயில் பக்கத்தில் இருக்கும் கள்ளந்திரி என்னும் கிராமத்தில் பிறந்தவர் சின்னப்பிள்ளை. இந்த சின்னப்பிள்ளை என்னும் பெயரை தமிழ்நாட்டில் தெரியாதவர்களே இருக்க முடியாது என்னும் அளவிற்கு உலக அளவில் புகழ்பெற்றவராக அவர் இருந்தார். காரணம், மகளிர் மேம்பாட்டிற்காக சுய உதவி குழுக்களின் மூலமாக அவர் செய்த பணிகள். இந்த மகளிர் மேம்பாட்டு பணிகளை பாராட்டி தேசிய அளவில் இவருக்கு வாஜ்பாய் ஆட்சி காலத்தின் பொழுது விருது வழங்கப்பட்டது. ஸ்திரீ சக்தி புரஸ்கார் என்னும் விருதை 1999ஆம் ஆண்டு அடல் பிகாரி வாஜ்பாய் இவருக்கு வழங்கி இருக்கிறார். அந்த விருது வழங்கும் மேடையில் அடல் பிகாரி வாஜ்பாய் சின்னப்பிள்ளையின் காலில் விழுந்து ஆசி பெற்று கொண்ட அந்த புகைப்படம் இப்போதும் சமூக வலைதளங்களில் வைரல். பல காலமாக சின்னப்பிள்ளையின் காலில் விழுந்த வாஜ்பாய் என்று அந்த புகைப்படம் தொடர்ந்து பேசுபொருளாகவே இருந்தது. இப்போது அந்த சின்னப்பிள்ளையிடம்தான் ஏமாற்றி இருக்கிறார்கள் பிஜேபி காரர்கள். சமீபத்தில் புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் வெளியாகி இருந்த காணொளியில் சின்னப்பிள்ளை தோன்றி அதில் தன்னை பிஜேபியை சார்ந்தவர்கள் சந்தித்ததாகவும், சந்தித்து பிரதமர் பேரில் உங்களுக்கு வீடு கட்டி தரணும் என்று அவருக்கு சால்வை போர்த்து விட்டு சென்றதாகவும், அதற்கு பிறகு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை, ஏமாற்றப்பட்டிருப்பதாக அவர் தொடர்ந்து பேசியிருக்கிறார். இவ்வளவு சிரமப்பட்டு அழகர் கோயில் சாலையில் தினமும் பல கிலோமீட்டர்கள் நடந்துதான் நான் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறேன், சொந்தமாக வீடு கொடுப்பதற்கு என்ன சிக்கல், ஏன் இந்த பிரதமரின் பெயரை சொல்லி ஏமாற்றுகிறார்கள் என்கின்ற ஆத்திரத்தையும் அழுகையையும் அந்த சின்னப்பிள்ளை வெளிப்படுத்தி இருந்தார். அதனைத் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் அது மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியது. ஏற்கனவே தமிழ்நாட்டில் பிரதமரின் பெயரால் வீடு கட்டும் திட்டத்தில் பெரிய சர்ச்சைகள் நிலவிக் கொண்டிருக்கும் நிலையில் சின்னப்பிள்ளையை நேரடியாக சந்தித்து சால்வை போர்த்திய அந்த கும்பல் யார், பிரதமரின் பெயரால் உங்களுக்கு வீடு கட்டி தருகிறேன் என்று ஏமாற்றி வந்த அந்த கும்பல் யார் என்று தொடர்ந்து தேடப்பட்டு வருகிறார்கள். இப்போது இதனை உணர்ந்து மதுரை சேர்ந்த பத்மஸ்ரீ சின்னப்பிள்ளைக்கு கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் புதிய வீடு வழங்க உத்தரவிட்டிருக்கிறார். வீடு கட்டும் பணி இந்த மாதமே தொடங்கப்படுகிறது என்றும் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். பிரதமரின் வீடு வழங்கும் திட்டத்தில் வீடு வழங்கப்படும் என கூறிவிட்டு இதுவரை வீடு வழங்கவில்லை என வேதனை தெரிவித்திருந்ததை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்திய அளவில் இப்படி என்னென்னவெல்லாம் மோசடி நடந்திருக்கிறது என்பது குறித்து பல்வேறு அதிர்ச்சி அளிக்கும் தகவல்கள் நம்மிடம் சிக்கி இருக்கின்றன. மதுரையைச் சேர்ந்த சின்னப்பிள்ளைக்கு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இருக்கும் பல மூதாட்டிகளை இப்படி ஏமாற்றி இருக்கிறார்கள் பிஜேபி காரர்கள் என்பதுதான் குற்றச்சாட்டு. காரணம், பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா என்னும் திட்டத்தின் கீழ் வீடு வழங்கும் திட்டம் 2019ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்படுகிறது. ஆனால் அதனைத் தொடர்ந்து பத்திரிகைகளில் பல்வேறு விளம்பரங்கள் வெளியாகின. அந்த விளம்பரங்களை கையில் வைத்துக் கொண்டு பல பேர் புன்னகையோடு எங்களுக்கு வீடு கிடைத்து விட்டது என்று சொல்வது போன்ற படங்கள் எல்லாம் வெளியாகி இருந்தன. ஆனால் அது உண்மையா என்பதை தேடி பார்த்தால் அதில்தான் பல அதிர வைக்கும் உண்மைகள் வெளியாகி இருக்கின்றன. என்ன நடக்கிறது என்பது பற்றித்தான் இன்றைய கோடாங்கி. நாடு முழுவதும் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா என்னும் பெயரில் வீடு கட்டி தரும் திட்டம் குறித்து பல்வேறு விஷயங்களை நாம் பேரலையில் விரிவாக விளக்கமளித்து பேசியிருக்கிறோம். ஆனால் உண்மையில் இந்த வீடு வழங்கும் திட்டம் என்ன மாதிரியாக இருக்கிறது என்பதைத்தான் இந்த சின்னப்பிள்ளை இப்போது வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். சின்னப்பிள்ளை இதனை வெளியே கொண்டு வந்ததை தொடர்ந்து சமூக வலைதளங்களில் இது குறித்து பல்வேறு விஷயங்களை நாம் தேடி பார்க்கும் பொழுது பல்வேறு பத்திரிகை செய்திகள் போலியாக வெளியிடப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இதோ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பெண்ணும் அவர் கையில் வைத்திருக்கும் புகைப்படத்தையும் பாருங்கள். அந்த பத்திரிகையை கையில் பிடித்திருக்கும் பெண் தான் அந்த பத்திரிகை விளம்பரத்திலும் இடம்பெற்றிருப்பவர். ஆனால் உண்மையில் அவருக்கு வீடு வழங்கப்பட்டதா என்பது குறித்து நேரில் போய் விசாரித்த பொழுது கொல்கத்தாவை சேர்ந்த அந்த பெண்மணிக்கு எந்த விதமான வீடு கட்டும் திட்டத்தின் கீழும் வீடு வழங்கப்படவில்லை. 500 ரூபாய் வாடகை கொடுத்து இன்னமும் வாடகை வீட்டில் தான் வசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று அவர் பேட்டி கொடுத்திருக்கிறார். இப்படி ஒரு பெண் அல்ல, பல்வேறு விளம்பரங்களிலும் இப்படி போலியான பயனாளர்களின் புகைப்படம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்கின்ற குற்றச்சாட்டு ஊர்ஜிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை தொடர்ந்துதான் தேசிய அளவில் இந்த பிரதான் மந்திரி வீடு கட்டும் திட்டம் என்பது சர்ச்சைக்குரிய பேசுபொருளாக மாறியது. காரணம்,
இந்த திட்டத்தின் கீழ் ஒன்றிய அரசு ஒதுக்கக்கூடிய நிதி என்பது 1.5 லட்சம் ரூபாய் தான். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் என்கின்ற திட்டத்தின் கீழ் 4 வகைகளில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. அது குறித்து ஏற்கனவே பேரலையில் விரிவான காணொளியை வெளியிட்டிருக்கிறோம். அதில் ஒன்றிய அரசின் பங்களிப்பு தொகையை விட 4 முதல் 5 மடங்கு அதிகமான தொகையை மாநில அரசு வழங்கி கொண்டிருக்கிறது என்பதுதான் தமிழ்நாட்டின் கள நிலவரம். ஆனாலும் இதனை ஏற்றுக்கொள்ளாமல் தொடர்ந்து போலியான பரப்புரைகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. இதனை நிதி தொடர்பான விவகாரமாக மட்டுமல்லாமல் அரசியல் ரீதியான சிக்கலாகவும் திரித்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்களிடம் போய் கேளுங்கள், நாங்கள் எவ்வளவு பேருக்கு வீடு கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லுவார்கள் என்று மார்தட்டி கொண்டிருந்த பிஜேபிக்குத்தான் நெற்றியடி பதில் கொடுத்திருக்கிறார் மதுரை சின்னப்பிள்ளை. அவரை நேரில் சந்தித்து ஏதோ பிரதமரே அவருக்கு நேரில் வந்து வீட்டை கட்டி கையில் கொடுத்து விடுவது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி அவருக்கு சால்வையை பொருத்தி நாங்கள் கண்டிப்பா வீடு கட்டி கொடுத்துறோம் என்று ஏதோ கை காசை போட்டு வீடு கட்டி கொடுப்பது போன்ற ஒரு தோற்றத்தை அவரிடம் ஏற்படுத்த முற்பட்டிருக்கிறார்கள். அவர் வயதானவர், அவருக்கு என்ன தெரியும் என்று ஏமாற்ற நினைத்தவர்களுக்குத்தான் சின்னப்பிள்ளை இப்போது நேரில் தோன்றி பதிலடி கொடுத்திருக்கிறார். அவருக்கு கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடு கட்டி தரப்படும் என்று உத்தரவாதம் அளித்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கலைஞர் கனவு இல்லம் திட்டம் என்பது பிரதான் மந்திரி வீடு கட்டும் திட்டத்துக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. முழுக்க முழுக்க மாநில அரசினுடைய நிதியினாலேயே கிராமப்புறங்களில் வசிக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு வீடு கட்டி தரும் திட்டமாக கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இதைத்தான் தமிழ்நாடு அரசின் பட்ஜெட்டிலும் அறிவித்திருந்தார்கள். அதனை தொடர்ந்து இப்போது அந்த திட்டத்தில் சின்னப்பிள்ளைக்கு வீடு வழங்கப்பட இருக்கிறது. இப்போது பிஜேபி காரர்கள் என்ன பதில் சொல்ல போகிறார்கள்? யாரோ கொடுக்கும் திட்டத்துக்கு யாரோ பெயர் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற இந்த குற்றச்சாட்டை பிஜேபி மறுப்பதற்கு எந்த விதமான ஆதாரங்களும் இல்லாத நிலையில் இப்போதும் சமூக வலைதளங்களில் பிரச்சாரத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். வீடு வழங்கும் திட்டம் மட்டுமல்லாமல் பல்வேறு திட்டங்களுக்கும் இப்படியான மோசடிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. தமிழ்நாடு அரசு அதனை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு முறையும் உண்மை என்ன என்று. ஒன்றிய அரசு என்ன பதில் சொல்கிறது? சின்ன பிள்ளையை சந்தித்து தானே வீடு கட்டி தரப்போவதாக ஏமாற்றி வந்த அந்த நபர் யார்? பொறுத்திருந்து பார்ப்போம்.